ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். துருவ மகாராஜரின் வம்சத்தில் வந்த மற்றொரு அரசரான பிருத்து என்பவரை பற்றி இந்த தசகத்தில் நாம் பார்க்க போகிறோம். இவரோட பெயரான பிருத்து என்பதிலிருந்து தான் பிருத்வி என்ற பெயர் வந்தது. பிருத்வி என்பது பூமாதேவியின் பெயர், இந்த பூலோகத்தின் மற்றொரு பெயர். ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னா, பிருத்து மகாராஜா பூமி தேவியிடம் தன் மகளைப் போல அன்பு செலுத்தினார். மிகச்சிறந்த வீரர், மிகச்சிறந்த குணவான். அவர் பூமியை ஆண்ட சிறந்த அரசர்களில் ஒருவர் என்ற சிறப்பு பெற்றவர். அவருடைய சரித்திரத்தை இப்போது கேட்கிறோம். இந்த தசகத்தின் முதல் ஸ்லோகத்தை இப்பொழுது பார்ப்போம். ஜாதஸ்ய த்ருவகுல ஏவ துங்ககீர்த்தே ஜாதஸ்ய த்ருவகுல ஏவ துங்ககீர்த்தே அங்கஸ்ய வ்யஜனிசுதः சவேன நாமா அங்கஸ்ய வ்யஜனிசுதः சவேன நாமா யத்தோஷவ்யதிதமதி ச ராஜவர்யः யத்தோஷவ்யதிதமதி ச ராஜவர்யः த்வத்பாதே நிஹிதமனா வனம் கதோபூத் த்வத்பாதே நிஹிதமனா வனம் கதோபூத் ஜாதஸ்ய த்ருவகுல ஏவ துங்ககீர்த்தே அங்கஸ்ய வ்யஜனிசுதः சவேன நாமா ஜாதஸ்ய த்ருவகுல ஏவ துங்ககீர்த்தே அங்கஸ்ய வ்யஜனிசுதः சவேன நாமா யத்தோஷவ்யதிதமதி ச ராஜவர்யः த்வத்பாதே நிஹிதமனா வனம் கதோபூத் யத்தோஷவ்யதிதமதி ச ராஜவர்யः த்வத்பாதே நிஹிதமனா வனம் கதோபூத். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். த்ருவகுல ஏவ, துருவனுடைய குலத்திலேயே, ஜாதஸ்ய தோன்றியவரான, துங்ககீர்த்தேகே மிகவும் புகழ்வாய்ந்த, அங்கஸ்ய அங்கன் என்ற பெயர் பெற்ற ராஜனுக்கு, வேனநாமா வேனன் என்ற பெயரை உடைய, சக சுதக வியஜனி மகன் பிறந்தான், யத்தோஷ அந்த மகனுடைய தீய குணங்களால், வியதிதமதிகி ரொம்ப மனம் வருத்தப்பட்ட, ச ராஜவரியக அந்த சிறந்த மன்னர், த்வத்பாதே உங்களுடைய திருவடியில், நிகிதமனாக மனத்தை வைத்தவராக, வனம் கதக அபூத்து வனத்துக்கு சென்று விட்டார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஜாதஸ்ய த்ருவகுல ஏவ துங்ககீர்த்தே அங்கஸ்ய வ்யஜனிசுதः சவேன நாமா யத்தோஷவ்யதிதமதி ச ராஜவர்யः த்வத்பாதே நிஹிதமனா வனம் கதோபூத். துருவ மகாராஜரின் வம்சத்தில் அங்கன் என்ற பெயருடைய சிறந்த அரசர் ஒருவர் தோன்றினார். தன்னுடைய நல்ல அரசாட்சியால் மிகவும் புகழ்பெற்ற அரசராக அவர் விளங்கினார். இந்த அங்க மகாராஜருக்கு வேனன் ஒரு மகன் பிறந்தான். அந்த வேனன் மிக மிக கெட்டவன், மிக துஷ்டன். சின்ன குழந்தையாக இருந்ததுலேருந்தே அவனோட கெட்ட குணத்தை யாராலையும் பொறுத்துக்கவே முடியாது. விளையாடும்போது தன்னோட தோழர்களை கூட கொலை பண்ணிடுவானான், அப்படிப்பட்டவன். பெரியவனாக போக 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 அவனோட அக்கிரமத்துக்கு அளவில்லாமல் போனது. அரசரும் மற்றும் நாட்டில் இருந்த அறவோர்களும் வேனனை திருத்த முயன்றனர். ஆனால் அவன் நல்ல அறிவுரை எதற்கும் செவி சாய்க்கவே இல்லை. நல்லொழுக்கமுடையவரான தர்மிஷ்டரான அங்க மகாராஜருக்கு வேனனுடைய துர்நடத்தை மிகவும் வேதனையை தந்தது. மிகவும் மனம் நொந்து கடைசியில்
பகவானோட திருவடிகளையே சரணம், நம்ம அவர்கிட்ட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு தீர்மானித்து காட்டுக்கே கிளம்பி போயிட்டார்.